தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய முகம் என்று சொல்லலாம் திரு சேகர் பாபு அவர்கள். அவர் வந்து ஹார்பர் தொகுதியில் தான் ரெகுலர் நிற்கக்கூடிய ஆளு. எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் 2016லயும் சரி 2021லயும் சரி மிகப்பெரிய மார்ஜினல் விக்டரி பெற்றவர் தான் திரு சேகர் பாபு அவர்கள். 2021ல 59,317 ஓட்டும், கிட்டத்தட்ட 58.88% ஓட்டும். அடுத்தபடியாக அதிமுக அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்த வினோஜ் பி செல்வம் என்பர் நபர் 32,043 ஓட்டு வாக்குகளும் பர்சன்டேஜ் வச்சு பார்க்கும்போது 31.81%. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 27% டிஃபரன்ஸ்ல தான் சேகர் பாபு அவர்கள் வின் பண்ணியிருக்காரு. ஆனாலுமே கூட இங்க வந்து இதர கட்சிகள் வந்து பெரிய லெவலில் ஓட்டு வாங்கியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜரா யாருமே கிடையாது. பட் இருந்தாலும் கூட நல்ல டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. மக்கள் நீதி மையமும் நாம் தமிழர் கட்சியும், இரண்டு கட்சிகளுமே 3,000 சொச்ச ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. இது 2021க்கான கடைசி பட்டியல். அடுத்தபடியா திருவள்ளூர் தொகுதியில முதல்ல வந்து கும்மிடிப்பூண்டியில பொறுத்த வரைக்கும் திமுக சேர்ந்த திரு டிஜே கோவிந்தராஜ் என்ற நபர் வந்து கிட்டத்தட்ட 1,26,452 ஓட்டு, கிட்டத்தட்ட 57.40%. இருக்கிறதுல ஓட் பர்சன்டேஜ் ஓட்டு அந்த பர்டிகுலர் எண்ணிக்கையை வச்சு சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல வச்சு பார்க்கும்போது கோவிந்தராஜ் சென்னை அந்த சரௌண்டிங் பெல்ட், அதாவது திருவள்ளூர் சென்னையோட சரௌண்டிங்னா அதிகமான வாக்கு வாங்கினவர் திரு கோவிந்தராஜ் அவர்கள். இரண்டாவது பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த நபர் மிஸ்டர் பிரகாஷ் அவர்கள். அவர் வந்து 75,514, கிட்டத்தட்ட 34.28% போட்டோ உடைச்சிருக்காரு. அடுத்தபடியாக மெஜாரிட்டியா நாம் தமிழர் கட்சி உஷான்ற நபர் வந்து 11,701 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து 2021 ரிசல்ட். அதே திருவள்ளூர்ல பொன்னேரின்ற தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி சார்ந்த காங்கிரஸ் கட்சி சார்பா துரை சந்திரசேகரன் நபர் நின்னாரு. அவர் கிட்டத்தட்ட 94,528 ஓட்டு, 45% வந்து வாக்கு வாங்கியிருக்காரு. அதிமுக சேர்ந்த பலராமன், ரொம்ப ஃபேமஸான கண்டென்ட் பலராமன், அந்த நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஓட்டு டிஃபரன்ஸ் தான் தோத்தாரு. 84,839 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு, 40.39%. இது மூணாவது இடம் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மகேஸ்வரி என்ற நபர் வந்து உண்மையிலேயே அந்த அம்மா ரொம்ப டஃப் கொடுத்தாங்க. 19,000 சொச்ச ஓட்டு, கிட்டத்தட்ட 9% ஓட்டு வாங்கியிருக்காங்க. உண்மையில் பாராட்டுதல் கூடிய விஷயம். இரண்டாவதாக திருவள்ளூர் மெயின் தொகுதியிலே வந்து திமுக சார்ந்த விஜி ராஜேந்திரன் என்ற நபர் வந்து 1 லட்சம் வாக்கு மேல வாங்கின ஒரு 4வது நபர். இவர் 1,07,709 ஓட்டு, அதாவது 50.27%, 50 மேல பர்சன்ட் தாண்டுற ஒரு முக்கிய நபர்கள்ல இந்த ராஜேந்திரன் ஒரு நபர். இந்த ஒரு பர்டிகுலர் தொகுதியில, அதாவது திருவள்ளூர் மெயின்ல அதிமுக சேர்ந்த பி வி ரமணன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், எக்ஸ் எம்பியும் கூட. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட 85,000 ஓட்டு, அதாவது 39.68% ஓட்டு தான் வாங்கி அவரு தோத்திருக்காரு. இந்த முறையும் 2026க்கும் எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் பி வி ரமணாக்கு தான் கண்டிப்பா அதிமுக சீட் தருவாங்க.